இந்த 2வது வார்த்தையில் எல்லாரும் சபையில் இருக்கிறார்கள். அந்த சிலுவையில் 3 பேர் இருக்கிறார்கள். 3 சிலுவை, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், 2 கல்வர்கள் இருக்கிறாங்க. சபை கோப்பாய் காணப்படுகிறது. இது என்ன தான் கள்ளத்தனம் பண்ணாலும் யார் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் அறையப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கல்வர்கள் இருந்தார்கள், ஆனால் இந்த 2 பேருக்கு மற்றும் ஒரு சுலாக்கியம், கிறிஸ்துவோடு கூட அறையப்படுகிறாங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறோம் அல்லவா? நீதிக்கு உயிர்த்தெழுகிறோம் அல்லவா? விசுவாசம் அதுதானே. ஆனால் ஒன்று உயிர்த்தெழுகிறது, ஒன்று எழும்பவில்லை, ஒன்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சபைக்கு ஏன் வருகிறோம் தெரியாது. சத்திய மார்க்கத்துக்குள்ளே ஒருவேளை திருமணம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அந்த எப்படியோ திருமணமாக இருக்கும், காதல் திருமணமாக இருக்கும், அல்லது அந்த பெண்ணுக்காக சபை என்னன்னு பார்த்தா மறுபடியும் பிறந்த சபையாக இருக்கும். அங்கத்தினராகி உட்காந்து ஜன்னல் வழியில் நடக்கிற பல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மனமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ சிலுவை குறித்த உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த வார்த்தை என்ன, என்ன சொல்லுவார்? சனிக்கிழமையிலேருந்தே மண்டையை போட்டு குழப்பி கொண்டிருப்பாங்க. என்ன பேசுவாங்க, என்ன ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து உரைப்பார், இப்படி இருக்கும். சிலது தெரியாமல் வந்திருக்கும். அட போயானா மூலம் பாவம் பண்ணியிருக்கும். இவர் ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஊழியர்களுக்கு வருகிற வேதனை, ஊழியர்கள் கடந்து செல்கிற நெருக்கமான பாதை, உபத்திரவத்தின் பாதை. இவரோடு கர்த்தர் இருந்தால் ஒருவன் சொல்லுகிறான், நாம் கஷ்டப்பட்டு நம்ம செய்த தவறுக்கு நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் அவரோ அப்படி இல்லை. கிறிஸ்துவனுடைய பாடுகளை அறிந்து கொள்ளுகிறான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்ற வெளிப்பாடோடு பேசுகிறான். அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். உங்கள் ஜபம் என் ஜபம் பெரிதாக நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். வெளிப்பாடு என்ன? வரப்போகிற மேசியாவுக்காக நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். மேசியா வந்தாயிற்று இல்லைன்னு சொல்லலை. வரப்போகிறவர் வருகைக்காக குழந்தையாக வந்தார். இப்பொழுது ஒரு குழந்தை இயேசு இல்லை, பாலகன் இல்லை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். போதையா அதெல்லாம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கர்த்தர் தோளில் இருந்தது, சமாதான பிரபு, இப்படியெல்லாம் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், இப்படிலாம் போய் கொண்டிருக்கிறது அல்லவா? இது அந்த டிசம்பர் மாதம் மட்டும்தான் வரும், கேரல் டைமில். எல்லா நாளிலும் அதுதான். ஒன்று சுத்தமாக தெரியாது. எந்த பிரபு ஆனால் இருந்துன்னு போட்டோம். ஐயா பிரியாணி போடுவான் கிறிஸ்மஸ்னா, இப்போ ஈஸ்டருக்கு ஆடு வெட்டுவோம், வான்கோழி வெட்டுவோம், இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். இது பரதீசுக்கும் போகாது, இது எதுக்கும் போகாது, பாத்ரூமு தான் போகும். சாப்பிட்டுட்டு கழிவறைக்கு போகிற கேஸ் இது. ஒருவன் கல்வனாக இருந்தாலும் வெளிப்பாடு உடையனா சொல்லுகிறான், நாமோ பாவம் செய்து விட்டு வந்திருக்கிறோம், இவரிலே பாவம் இல்லை, இவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார்.